இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் 2 அமர்வுகளில் மெஸ்ஸியா ஆன்மீக மையத்தில் வந்து ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2வது சனிக்கிழமை மற்றும் அமாவாசை கூடுகையில் ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லித் தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது அருமையான பாடலோடு நாம் இந்த அமர்வை துவங்கி இருக்கிறோம். அருமையான பாடல், வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இந்த வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா? கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நான் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் என்னுடைய பக்தி, என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வழிமரபுகள் அனைத்துமே அவற்றை அந்த சார அம்சத்தில் வாழக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா? நான் இல்லை என்றாலும் கூட என்னுடைய வம்சத்திலே அந்த பக்தி, விசுவாசம், நம்பிக்கை அனைத்தும் இருக்கிறதா என்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒருவேளை நான் அந்த பக்தி, விசுவாசம், நம்பிக்கையில் இல்லை, என்னுடைய குடும்பமும் பக்தி, விசுவாசம், நம்பிக்கையில் இல்லை, என்னுடைய வம்சாவழிகள் அனைத்துமே பக்தி, விசுவாசம் இல்லை அப்படின்னா என்னங்க நடக்கும்? அதுதாங்க இன்றைய முதல் வாசகம். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எசேக்கியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7, 10, 18 முதல் 22 வரையுள்ள இறை திருவார்த்தைகள். எசேக்கியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7, 10, 18 முதல் 22 வரையுள்ள இறை திரு வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது, கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே அன்பு செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே அன்பு செய்வதன் வழியாக அவர் பொறுமை காக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு என்னிடம் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை ஒருபோதும் வெறுப்பது கிடையாது. எப்படி இருந்தாலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை தேடி வருவார் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை அவருடைய அந்த காத்திருப்பு அதிகமாக மாறுகிற பொழுது அவர் கோபப்படுகிறார். காத்திருப்பு அதிகமாய் மாறுகிற பொழுது அவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு அவர் தண்டனை தருவதை தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உன் கொலை கருவிகளை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவருடைய கைகளிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டை உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவரும் இருந்தார். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகே நின்றார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய வாசகங்கள். அந்த முதல் பகுதி என்ன சொல்லித் தருகிறது என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் பொறுமை காக்கிறார். ஆனால் இந்த மக்கள் தங்களுடைய அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாவ வாழ்க்கையே எங்களுக்கு போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய பாவத்தினுடைய கணாகனம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய கோபமும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதன் என்பவன் தவறக்கூடியவன். அவனுடைய பலவீனத்தால் தவறுகிறான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் தவறி கீழே விழுந்தாலும் கூட, ஆண்டவரே நான் தவறிவிட்டேன், என்னை மன்னித்தருள்க என்று தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடம் சரணாகதி ஆக வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா? மனம் மாறியவர்களா இருக்கிறோமா? செய்த தவறை நினைத்து பார்த்து மன வருத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆகவேதான் கலாத்தியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லி தருகிறது, எவர் எதை விதைக்கிறாரோ அதையே அறுவடை செய்வார். இந்த பூவுலகிலே நாம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறோம் என்றால் அந்த பிரமாணிக்கத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் ஆண்டவருடைய பிரமாணிக்கம் இன்மைக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தால் உண்மையிலே நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும். ஆகவேதான் கலாத்தியருக்கு திருமுகம் 6:7 இவ்வாறாக வாசிக்கிறது, நீ தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். இயேசுவில் பிரியமானவரே, நான் இந்த உலகத்திலே எதை விதைத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான் நண்பனே, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வரிகள் இன்னும் 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 அதிகமாக அந்த கணாகணத்தை தருகிறது. அடுத்து வருகிற வார்த்தை, 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் வாயில் வழியே அவர்கள் கையில் கொலை கருவிகளை வைத்து தயாராக இருக்கிறார்கள். கொலை கருவிகளை வைத்து தயாராக இருக்கிறார்கள். அடுத்ததாக ஒருவர் நாற்பட்டை அணிந்து கையில் மைக்கூடை வைத்திருக்கிறார். நாற்பட்டை அணிந்து கையில் மைக்கூட்டை வைத்திருக்கிறார். ஒருவர் கத்தியோடு நின்று கொண்டிருக்கிறார், இன்னொருவர் நாற்பட்டையோடு நின்று கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் நிக்கிறதுக்கான காரணம் என்ன? இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம் என்றால் அனைத்து மக்களுமே ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் என்பது பொருள். ஆகவே ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து நம்மை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது மனிதர்கள் அனைவரும் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு இப்படி இருக்கிறத. அப்ப அந்த கூட்டத்துல யாரு நல்லவன், யாரு கெட்டவன்? அந்த கூட்டத்திலே பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழுகிறவன் யார்? பிரமாணிக்கம் இல்லாத ஒரு வாழ்வு வாழுகிறவன் யார்? எவன் கடவுளுக்கு பயந்தவனாக வாழுகிறான், எவன் கடவுளுக்கு பயந்தவனாக வாழவில்லை? எவன் கொடுக்கப்பட்ட செயலை செய்கிறான், எவன் கொடுக்கப்பட்ட செயலை செய்யவில்லை? மேலிருந்து பார்க்கிற பொழுது அனைவரும் ஒரே போன்றுதான் தெரிவார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலே பிரமாணிக்கமானவன் யார்? ஆகவேதான் அந்த நாற்பட்டை அணிந்தவர் கையில் மை எழுதுகிற அந்த கோலை வைத்துக் கொண்டு இன்னார் இன்னார் என்று அடையாளம் சூட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவரே, நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம், மக்களோடு மக்களாய் வாழுகிறோம். ஆனால் தாமரை குளத்திலே நான் இலையாய் இருக்கிறேனா, அல்லது தாமரையாய் இருக்கிறேனா, அல்லது குட்டையாய் இருக்கிறேனா? 3மே வித்தியாசம் உண்டுங்க. தாமரை குளத்திலே நான் குட்டையாய் இருக்கிறேனா, தாமரை பூவாய் இருக்கிறேனா, அல்லது இலையாய் இருக்கிறேனா? ஏனென்றால் தாமரை குளத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த தாமரை பூ குளத்தில் தான் இருக்கிறது. ஆனால் குளத்திற்கும் பூவுக்கும் நெருக்கம் என்பது இல்லை. தாமரை இலையில தண்ணி ஊத்துனா அதுல தண்ணி நிக்கவே நிக்காது. தண்ணீரில் தான் இருக்கிறது. தண்ணீர் ஏறுகிற பொழுது அதுவும் ஏறும்,
இறங்குகிற பொழுது அதுவும் இறங்கும், இல்லாத போது வற்றி போகும். நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் என்னை ஒரு குட்டையாக இந்த உலகத்தில் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இல்லை. இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் அந்த நீர் என்னதான் அந்த இலையில ஊத்தினாலும் விலகி ஓடுகிறத, அது போல என்னதான் பாவம் என்னுடைய இதயத்தில் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த பயம், ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் கலைக்காமல் இந்த உலகத்தில் என்னால் கனிதருகிற நிலைப்பாட்டை கொண்டு வருகிறதா? சிந்திக்கவே அழைக்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. ஆகவே இன்னார் இன்னார் என்ற அடையாளம் கூட்டுவதற்காக அந்த எழுதுகோலை ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எல்லாரையுமே கொன்றுவிடக் கூடாது. ஆபிரகாம் ஆண்டவரிடம் வேண்டுகிறாரே, ஆண்டவரே சோதோம் குமோராவை அழிப்பதற்கு செல்லுகிறாய், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேர்மையாளர்களோடு, சரிங்களா, நேர்மையாளர்கள் அங்க இருக்கிறார்களே, பாவிகளோடு அவர்களையும் அழிப்பது முறை அல்ல. சரி, என்ன செய்யலாம்? ஒருவேளை அந்த ஊரில் 50 நீதிமான்கள் இருந்தால் 50 நீதிமானை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன். ஒரு 5 குறைய 45 அழிக்க மாட்டேன். 5 குறைய 30 40 என்று ஒன்னொன்றாக சொல்லி வருகிறார். அங்கே இல்லவே இல்லை. இருந்தது ஒரே ஒரு நீதிமான், லோத். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நேர்மையாளர்களையும் நீதியாளர்களையும் அவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறவர்களையும் வாழ வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருடைய பொறுமையை நாம் சோதிக்காமல் மனம் மாற வேண்டும். நம் மனம் மாறிவிட்டால் உண்மையிலே நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க முடியும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 3வது கருத்து, ஆண்டவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செயல்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விடும் புலம்பி அழும் மனிதர்களுடைய நெற்றியில் அடையாளம் இடு என்று சொல்லுகிறார். பெருமூச்சு விட்டு புலம்பி அழும் மனிதருக்கு நெற்றியில் அடையாளம் இடு. யார் யாருடைய நெற்றியில அடையாளம் இடுறாங்கன்னா, பெருமூச்சு விட்டு. இந்த உலகத்துல பெருமூச்சு விடுகிறவர்கள் 2 விதமாய் இருக்கிறார்கள். ஒன்று, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், அப்பாடி எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னா பெருமூச்சு விட முடியும். இல்லைன்னா நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், யாரும் என்னை குத்த சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க தான் பெருமூச்சு விடுவார்கள். சரிங்களா? அடுத்ததாக புலம்பி அழும் மனிதர்கள். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தை நினைத்து பார்த்து அழுது புலம்பி ஆர்ப்பாரம் செய்கிறார்களே அந்த நபர்கள். எரேமியா புத்தகம் 17:9-10 இறை திரு வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. மனித இதயமே வஞ்சகத்திற்குரியது, அதை நலமாக்க யாராலும் முடியாது. ஆண்டவராகிய நானே இதயத்தையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிகிறவர். அவரவர் செயல்களுக்கும் வாழ்வின் முறைகளுக்கும் ஏற்றபடி நடத்துகிறவன். அவரவர் செயல்களுக்கும் வாழ்வின் முறைகளுக்கும் ஏற்றபடி நடத்துகிறவன். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். இதுதாங்க பழைய பழமொழி ஒன்று சொல்லுது, என்னதான் உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டு 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 எழுந்து நின்னாலும் ஒற்றத்தான் ஒட்டும்.
அப்புறமேட்டு கடவுளே ஏன் எனக்கு இப்படிக்குது அவனுக்கு அப்படிக்குதுன்னா, நீ எந்த அளவுக்கு உன் மனசை வச்சிருக்கிறியோ, நீ எந்த அளவிற்கு கடவுளோடு நெருக்கமான ஒரு வாழ்வு வாழ்ந்துருக்கிறியோ, அவரவர் செயல்களுக்கும் வாழ்வின் முறைகளுக்கும் ஏற்றபடி நடத்துகிறவர். அப்போ நான் கடவுளோடு நெருக்கமா இருந்தேன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாய் கிடைக்கும். கடவுளுக்கும் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோதாங்க ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது? எசையா புத்தகம் 59:1-2 நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி இருக்கிறத. நீங்க என்னதான் கடவுளை நோக்கி ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாத்து, ஆண்டவரே என்ன காப்பாத்து, ஆண்டவரே என் எதிர்காலத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்னதான் நீங்க புலம்பி கத்தி அழுதாலும் உங்களுடைய பாவங்கள் அவருடைய காதிற்கு எட்டாதபடி தடுக்கிறது. அப்போ மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. நம்முடைய குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் தான் அவர் நம்மை மீட்க முடியாதவாறு நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நாம் புலம்பி அழுகிற பொழுது செவி கொடுக்காதபடி நம்முடைய பாவங்கள் இருக்கிறத. ஆகவே நம்முடைய பாவத்தை நாம் விட்டு வாழுகிற இந்த வாழ்வு ஒரு முறைதானே. அடுத்ததாக நெற்றியிலே இடப்பட்டது. எவரெல்லாம் மனம் கலங்கி குமுறி ஆண்டவரே என்று சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்வு, எவரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார்களோ அவர்களுடைய நெற்றியிலும் எழுதப்பட்டது. எல்லாருமே எழுதப்பட்டாங்க. இப்போ எழுதியவர் எழுத முடியாதவர் என்று எல்லாருமே இருக்கிறாங்க. எங்கிருந்து துவங்குவது? அவர்களை கொல்வது எங்கிருந்து துவங்குவது? கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்திலிருந்தே துவங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆலயத்திலிருந்தே துவங்குங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக ஆலயத்திலிருந்தே துவங்குங்கள்? ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிலாம் இல்லவே இல்லை ராசா. ஆண்டவர் என்னை படைத்தார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு அனைத்தையும் தெரியும். ஆனால் அவர்தான் காலம் தந்திருக்கிறாரே மனம் மாறுவதற்கு. மனம் மாறி இருக்கிறாயா? கோவில்னு சொல்றீங்களே, கோவில்ங்கிறது சாதாரணமான இடம் என்பது இல்லை. அங்கே ஆண்டவர் உன்னுடைய இதயத்தை பார்க்கிறார். மத்தேயு நற்செய்தி 18:15 நாம் வாசிக்கிறோம். மக்கள் அனைவரும் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் இதயத்தையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிகிறவர். ஆகவே நீங்க கோவிலுக்கு எந்த மனதோடு நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் நோக்குகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க ஆலயத்துல ஒருவேளை குருவாக இருக்கலாம், போதிப்பவராக இருக்கலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் போதிக்கிற போதனை ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் எடுத்து கொடுத்துகிற அந்த ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் அதை வாழ்வாக்காமல் மற்றவருக்கு போதிக்கிற பொழுது அது முதலில் உங்களுக்கு பாவமாக மாறுகிறத.
மற்றவருக்கு போதிக்கிற பொழுது அந்த போதனையை தொழிலை செய்கிற நீ அல்லது போதனையை செய்கிற நீ அத்தகைய ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய மனம் அந்த இறை வார்த்தையிலே ஊடுருவப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய எண்ணங்கள் அந்த இறை வார்த்தையோடு இருக்கிறதா? நீ எப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாய்? நீங்கள் குருவாக இருக்கலாம், இறை வார்த்தையை போதிக்கிறவராக இருக்கலாம், ஆனால் எந்த அளவிற்கு நீங்கள் ஆண்டவரோடு இணக்கமாக இருக்கிறீர்கள்? ஆகவே உங்களுடைய இதயம் ஆண்டவரோடு இல்லை, உங்களுடைய மனசு ஆண்டவரோடு இல்லை. நீங்க வாழற வாழ்க்கை உங்க மனசுக்கு பிடிச்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்ல, பெருமூச்சு விடுகிற வாழ்க்கை இல்ல. நான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்தேன் அப்பாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இல்ல. தண்டனை என்பது உண்டு. நீங்கள் ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம். நீங்கள் செய்கிற ஊழியங்கள் சாதாரணமான ஊழியம் அல்ல. ஆண்டவருடைய உடனிருப்பு இல்லாமல் நீங்கள் உங்களால் ஊழியம் செய்யவே முடியாது. இத்தகைய ஒரு ஆற்றலையும் இத்தகைய ஒரு வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடையாய் கொடுத்திருக்கிறார். அந்த சேவை செய்யக்கூடிய மனதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிற, அவருடைய பணியாளருக்கு ஊழியம் செய்கிற அல்லது அவருடைய அந்த ஆலயத்திலே ஊழியம் செய்கிற உங்களுக்கு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஊழியம் செய்கிறவர்களை நீங்க எப்படி கடவுளோட இருக்கிறீங்க? அடுத்ததாக ஆலயத்திற்கு வருகிறவர்களை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆலயத்திற்கு வந்த பிறகு ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு இருக்கிறதா? அல்லது ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துகிற அளவிற்கு அல்லது உங்களுக்கு மதிப்பும் மாண்பும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த உலகத்துல இந்த ஆலயத்துல இருக்கிறீர்களா? இத்தகைய ஒரு மதிப்பும் மாண்பும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. ஆகவே போதிக்கிற குருவை நீ உன்னை மகிமைப்படுத்த கூடாது. ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் உங்களை மகிமைப்படுத்த கூடாது. ஆலயத்திற்கு வருகிறவர்களை நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ஆலயத்திலே பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர் ஒரே ஒருவர், ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அழிப்பதை எங்கிருந்து தொடங்க? தூயகத்திலிருந்தே தொடங்கு. ஏனென்றால் என்னுடைய ஆலயம் கரை பிடித்திருக்கிறது. என்னுடைய ஆலயம் மகிமை இல்லை, என்னுடைய ஆலயத்திலே மாட்சி என்பது இல்லை, என்னுடைய ஆலயத்திலே அந்த தூய்மை என்பது இல்லை. ஆகவே கரை படிந்திருக்கிற இந்த இரத்த கரைகளோடு இதையும் சேர்த்துக் கொண்டு தூய்மைப்படுத்துங்கள். ஆலயத்திலிருந்தே துவங்குங்கள். துவங்கி அனைவரையும் வெட்டி கொள்ளுங்கள். நான் அனைத்தையும் தூய்மையாக்கிக் கொள்வேன். பிறகு ஏனென்றால் எனக்கென முத்திரையிடப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். முத்திரையிடப்படாதவர்கள் தான் அழிந்து போனார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர்தான், ஆண்டவர் அன்பானவர்தான், ஆண்டவர் மன்னிக்க கூடியவர்தான். ஆனால் அந்த இரக்கம், மன்னிப்பு, அன்பு இவை அனைத்திற்குமே பொறுமை என்பது ஓரளவுக்கு தான். கடவுள் பொறுமை காக்கிறார் என்றால் என் மகன், என்னுடைய மகள் மனம் மாறுவார்கள். அவர்கள் செய்த செயல்களை நினைத்து பார்த்து அழுது புலம்பி என்னிடம் திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி திரும்பி வருகிறவர்களை அவர் தேற்றுகிறார், அவர்களை மன்னிக்கிறார். அவர்களுடைய நெற்றியிலே இவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர் குறிப்பெழுதுகிறார். எவரெல்லாம் நெற்றியில் எழுதப்படவில்லையோ அவர்களை
அழித்தொழிகிறார், தண்டனை தருகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த அளவிற்கு மனம் மாறி இருக்கிறேன்?